சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரே வீட்டிற்குள் இருந்து கொண்டு உன்னிடத்தில் முகம் கொடுத்து பேசாத உறவு ஒன்று இன்னும் சற்று நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்லப் போகிறது. அப்பாவின் வார்த்தைகளை கேட்டால் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நம்பி வந்தேன். ஆனால் அப்பாவின் வார்த்தைகள் என் மனதை காயப்படுத்துகிறது. என் குழந்தை, நீ சொல்கிறாய் அல்லவா, அப்பா நீ சொல்வதையெல்லாம் கேட்டால் வாழவே விருப்பம் இல்லாதது போலத்தான் இருக்கிறது. நீ வேறு, அவர் இருக்க மாட்டார், இவர் இருக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறாய். அப்படியானால் யார்தான் இங்கு இருக்கப் போகிறார்கள் என்று நீ கேட்பதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னுடைய மனநிலையை அறியாதவன் அல்ல இந்த சாயப்பா. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் இருப்பவன் அல்ல இந்த சாயப்பா. உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து அதனை எப்பொழுதும் உனக்கு சரியாகவே சொல்லி கொண்டிருப்பது உன் அப்பா நான் அல்லவா. அப்படி இருக்கும்பொழுது இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டிய நேரம் இது. உனக்கான தேவைகளை நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டிய நேரம் இது. சாயப்பா துணை இருக்கும் இந்த காலங்கள் இனி எல்லாமுமாக உனக்கு அத்தனையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நாம் இருப்பது போல உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன்னோடு துணை இருப்பது போல எல்லாவற்றையும் நீ சரியென புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒரு விஷயத்தை நான் இடத்தில் சொல்ல வேண்டி நினைக்கிறேன் என்றால் அதற்கான காரணம் மிக வலுவாக இருந்தால் மட்டுமே இந்த அப்பாவிடத்தில் அதை சொல்ல நினைப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் இனி உன் அப்பா என் மூலமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பது உண்மை. உன் வீட்டில் முகம் கொடுத்து பேசாத உறவு ஒன்று நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு செல்லப்போவது உண்மை. அதை இல்லை என்று நான் ஒருபொழுதும் மறுக்க மாட்டேன். அது இல்லை என்று ஒருபொழுதும் நான் சொல்லிவிட மாட்டேன். உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் என் குழந்தை நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அல்லவா. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் முன்னரே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களும் பல வேதனைகளும் தொடர்ந்து வந்துவிட்டது. உன்னை ஆட்டி படைக்கும் நிலைகள் எல்லாவற்றிலும் என் குழந்தை நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியான ஒன்றை எடுத்துச் சொல்லாமல் போகாதல்லவா. இதுவரையிலும் நீ சந்தித்த விஷயங்களை அத்தனையிலும் நீ என்ன நினைக்கிறாய், எதை பற்றி யோசிக்கிறாய் என்பதை முழுக்க முழுக்க நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நாம் விட்டுவிட முடியாது. ஒருவர் என்னோடு என் வீட்டில் பேசவில்லை என்றாலும் அவர்கள் என் குடும்பம் அல்லவா. அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் எப்படி எங்கிருந்து செல்ல முடியும் என்று நினைக்கலாம். அவர்கள் எப்படி இந்த உலகத்தை விட்டு செல்ல நான் அனுமதி கொடுப்பேன் என்று என் குழந்தை நீ யோசிக்கலாம். இதற்கு எல்லாமும் ஒரு தீர்வு நிச்சயமாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் நிச்சயமாக ஒரு புரிதல் இருக்கிறது. உன்னை தொடரும் எல்லா விஷயங்களிலும் அப்பா துணை இருக்கும் நேரம் இது. இந்த நேரத்தில் உனக்கு நடப்பது என்னவாக இருந்தாலும் இதை எப்பொழுதும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரை நான் நிச்சயமாக இருந்து அனுப்ப நினைக்கவில்லை. அப்படியானால் அப்பா என்ன சொல்ல முயற்சி செய்கிறார் என்று உனக்குள் பல கேள்விகள் எழும்புகிறது அல்லவா. எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக கேட்காமல் நீ ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் சரியான ஒரு புரிதல் இல்லாமல் நீயாக ஒன்றை நிச்சயமாக உன் வாழ்க்கையாக நினைத்து விடக்கூடாது. நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு ஒவ்வொரு நேரங்களையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறதல்லவா. இந்த தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு என்ன கிடைக்குமோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா இருக்குமிடம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா நன்மைகளையும் நான் நடத்தி கொடுக்கும் இடம் என்பதுதான் உண்மை. உன் அப்பா நான் சொல்லும் எல்லா விஷயங்களுமே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கென நான் இருந்து சொல்லி தருகிறேன் என்றால் இதில் நீ புரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியாக முதலில் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையும் நினைத்து என் குழந்தை, எதையும் யோசித்து நீ ஒருபொழுதும் இனி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா துணை இருக்கும் நேரம் உனக்கென்று என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை எழுதி வைத்திருக்கிறதோ, உனக்கென்று எதையெல்லாம் இந்த வாழ்க்கை தர நினைக்கிறதோ அதை எல்லாமும் உனக்கு சரியாகவே தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவனுடைய மனநிலையானது அதிகமான இறுக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது.
எந்த ஒரு முடிவுகளையும் தனியாக எடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த முடிவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து வேதனைப்பட்டு நிற்கிறார்கள். வெளியில் சென்று யாரிடமும் உதவி கேட்க வேண்டாம். ஆனால் அவர்களுக்கு உடன் இருப்பவர்கள், உடன் பிறந்தவர்கள், தன் தாய் தந்தையர் என்று தனக்கு நம்பிக்கைக்குரியவர்களிடம் சென்று உதவி கேட்பது தவறு இல்லை அல்லவா? அதை கூட செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் அவர்கள் தான் தனித்து நின்று அனுபவிக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எது நடக்கிறது என்பதையெல்லாம் இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் சரியான பாடங்களை கொடுத்து கற்றுக் கொடுக்கத்தான் செய்திருக்கிறது. இந்த வாழ்க்கை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் அது உணர்த்தி கொடுக்கத்தான் இருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதையெல்லாம் புரிந்து நாம் ஒவ்வொரு நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கென்று மட்டுமல்ல, நீயாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் நீ சற்று நல்ல புரிதலோடு இருக்கத்தான் வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் யோசித்து நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு இருக்கத்தான் வேண்டும். உனக்கான இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன் அப்பா சொல்லும் சொல் ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக என் குழந்தை நீ மேன்மை அடையத்தான் போகிறாய். உன் வீட்டில் இருக்கும் இவரை நான் நிச்சயமாக காயப்படுத்த நினைக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை உன்னிடத்தில் சொல்லி உன்னை நான் நல்லபடியாக மாற்ற நினைக்கின்றேன். உன்னால் அவர்களின் நிலையை நான் மாற்ற நினைக்கின்றேன். எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்தினாலும் இந்த வாழ்க்கையை நாம் ஒருபோதும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. நம்மை தேடி வரக்கூடிய எல்லாம் என்னவென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை தொடரும் விஷயங்களை எல்லாமும் நாம் எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடப்பதாக இருந்தாலும் அதில் நாம் கவனம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை யோசிக்கின்ற சில விஷயங்களை நான் உனக்கென்று சொல்லும்பொழுது உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவனுடைய மனநிலையை நான் புரிந்து கொண்டேன். என்ன இது, உன் வீட்டிற்குள் வரும்பொழுது ஒரு எதிர்மறையான ஒரு ஆற்றல் என்னை நெருங்குகிறதே என்று அப்பா யோசித்த பொழுது தான் புரிந்து கொண்டேன். உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவனுடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க நான் சொல்வது போலத்தான் இருக்கிறது. கஷ்டத்தையும் சோதனைகளையும் எதையும் சரி அவர்களுக்கு தனக்குள்ளேயே போட்டு புதைத்து கொண்டிருக்கிறார்கள். தனக்குள்ளேயே ஒவ்வொரு விஷயங்களையும் அடக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சிந்திப்பதனால் என்ன நடக்கும், இப்படி இவர்கள் யோசிப்பதனால் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும், எதையும் அவர்களுக்கு கொடுக்காத எல்லாவற்றையும் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளும் அவர்களுடைய நிலைமை முழுக்க முழுக்க அவர்களிடத்திலிருந்து எடுத்துவிடும் என்பதுதான் உண்மை. சரியான புரிதலும் மனநிலையும் நிச்சயமாக இங்கு எல்லோருக்குள்ளும் வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் நமக்கானவர்களாக நாம் கருத வேண்டும். மனதில் இருக்கின்ற பாரங்களை எப்பொழுதும் முழுமையாக நாம் மனதிற்குள்ளே தேக்கி வைத்து கொண்டிருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நாம் மனதில் இருக்கின்ற பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இறக்கி வைக்க வேண்டும். மனது அழுத்தமாக இருக்கிறது என்றால், மனது முழுக்க முழுக்க எந்த ஒரு சிந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது என்றால், நிச்சயமாக இந்த நேரம் என் குழந்தை நீ உனக்கான தருணத்தை எதிர்பார்த்து விட வேண்டும். உனக்கான காலத்தை நிச்சயமாக நீ உணர்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை உன் அப்பா, நான் இருக்கும் வரை உன்னை சுற்றி நடப்பதில் எல்லாமும் நீ ஒவ்வொன்றையும் சரியாக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இதனை இனியாவது நீ சரியாக புரிந்து கொள்ள, இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக கற்றுக்கொள்ள தயாராகிவிடு. யார் சொல்கின்ற வார்த்தைகளினாலும் என் குழந்தை இனி எதையும் நீ கைவிட்டு விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை முழுக்க முழுக்க நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய இந்த நேரங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையும் கூட. இதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களும் கூட. இனி எதையுமே நாம் உணரும் இந்த நேரம், இந்த அப்பா நான் சொல்வது போல முதலில் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் நீ நல்லபடியாக பேசி பழகு. ஒவ்வொரு இடமும் நல்ல வார்த்தைகளை நீ பேசி பழகு. யார் மனதிலும் எந்த பாரமும் இல்லாதபடி என் குழந்தை அவர்களுக்கு வேண்டி ஆறுதலை வேண்டி நேரத்தில் எப்பொழுதும் நீ சரியாக கொடுக்க பழகு. அப்படி நீ கொடுத்து விட்டாயானால் நீ சொல்வது போல உன் வீட்டில் இருக்கும் யார் ஒருவனுடைய இழப்பையும் நீ சந்திக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு ஏற்படாது. எந்த ஒரு இழப்பையும் எண்ணி என் குழந்தை நீ வருந்த வேண்டிய நிலைமை உனக்கு ஏற்படாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சாயப்பா உனக்கு இருக்கும் அனைத்தும் எல்லாம் நிச்சயமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரப்போகின்றார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்பா இருந்து உனக்கு நடத்தும் எல்லாவற்றையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நிச்சயமாக வெற்றியாகவே செய்து தருவேன் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உன் அப்பா நான் இருக்கின்றேன்.
அனைத்திலும் உனக்கு வெற்றியை மட்டுமே செய்து தருகின்றேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.